வேதத்தின் செய்தி ஒரு குழப்பத்தின் செய்தியே கிடையாது. அது ரொம்ப தெளிவா இருக்கிற செய்தி. அது என்னன்னா, நல்லா இல்லாத ஒரு ஆளு கடவுள்கிட்ட வந்தா நல்லாயிரும். ஏதாவது லாஸ் ஆகிட்டியா, லாஸ் பண்ணிருக்கியா உன் வாழ்க்கையில, சொல்றாரு நீ இழந்ததை திருப்பி தரதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்ற. நீங்கள் போதிக்கும் ஊழியத்திலே உங்களுக்கு வெற்றி வரணும்னா மக்களின் தேவை என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். நம்மளை சுத்திலும் நம்ம தேசத்துல மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? 3 பெருவாரியான பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கிறார். ஃபைனான்சியல் இஷ்யூஸ் and relational issues and physical issues. அப்போ இன்னைக்கு நம்முடைய செய்தி, நம்முடைய பிரசங்கம் ஜனங்களிடத்திலே கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்றால், ஜனங்களிடத்திலே அது ஒரு கவனிக்கத்தக்க ஒன்றாக அது மாறணும்னா, மக்கள் பிரச்சனைகளுக்கு பதிலை நீங்கள் பேசினால் உங்கள் பிரசங்க ஊழியத்திலே பெரிய வெற்றியை நீங்கள் பார்க்க முடியும். சிலர் பேசுறத மக்கள் கவனிக்கிறாங்க, சிலர் பேசுறத மக்கள் கவனிக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்க பேசுறது சில நேரம் வாழ்க்கையோடு எப்படி இல்லை, சம்பந்தப்படுத்தவே இல்லை. வாழ்க்கையோடு அது தொடர்பு படுத்தி அவங்களால என்ன பண்ண முடியல, யோசிக்கவே முடியல. பொதுவா மனிதர்களுக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்குன்றத பட்டியல் எடுக்கிறார்கள். ஆப்ரஹாம் மாஸ்லோன்னு ஒருத்தர் சரீர பிரகாரமான தேவைகள், பிசிக்கல் நீட்ஸ், ஏரு, வாட்டரு, ஃபுட்டு, துணி, தூக்கம். அடுத்தது சேஃப்டி நீட்ஸ், பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட காரியங்கள், பர்சனல் செக்யூரிட்டி, ஹெல்த், ஸ்டேபிள் என்விரான்மெண்ட், ஃபைனான்சியல் செக்யூரிட்டி, சேஃப்டி நீட்ஸ். எங்கே போனாலும் அங்கே நமக்கு பாதுகாப்பாக இருக்குதா அந்த இடம், அந்த சூழல் அப்படின்ற தேவை மனிதனுக்கு இருக்கிறது. லவ் அண்ட் பிலாங்கிங். என்னதான் சோறு, என்னதான் பாதுகாப்பு இதெல்லாம் இருந்தாலும் அடுத்தால மனுஷனுக்கு என்ன தேவைப்படுது, அன்பு, எஸ்டீம். எல்லாம் சொல்லுங்க, எஸ்டீம். உணவு உடை அது மட்டும் இல்ல, ரொம்ப மனுஷனுக்கு முக்கியம் என்னது, கௌரவம். ஏன் தெரியுமா, மனுஷன் யாரு, அவன் மதிக்கப்படணுன்ற உணர்வோடு கடவுளை அவனை உண்டாக்கி இருக்கிறார். செல்ஃப் அக்குலேஷன் எப்படிப்பட்டதுன்னா, எல்லாம் பண்ணிட்டு ஒரு வாழ்றதுக்கான ஒரு நோக்கம் தேவைப்படுது பாருங்களேன். எல்லாம் இருந்துட்டு நான் ஏன் வாழ்றேன், எதுக்கு இருக்கிறேன் அப்படின்ற நோக்கம் ரொம்ப அவசியமா இருக்கு. இது என்னன்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சு வாழும் போது அவன் திருப்தியா அவன் உணர்வான். நோக்கமற்ற உங்கள் சாதனைகள் தோல்வியாகவே இருக்கு. ஐயா, நீங்க பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. வாழ்க்கையில என்ன இருந்தாலும் உங்களுக்காக கடவுள் வச்ச அந்த நோக்கத்துக்கு நீங்க வரும்பொழுதுதான் ஒரு திருப்தியை உணர்வீர்கள், ஒரு அர்த்தத்தை உணர்வீர்கள். மனுஷனுடைய மிக பிரதானமான தேவை, இந்த படைக்கப்பட்ட இந்த படைப்பு அந்த படைத்தவரை சந்திக்கும் அந்த நாள். நீங்கள் ஒரு திடீர் செயல் அல்ல, நீங்கள் ஒரு திட்டமிட்ட செயல். ஏன் கடவுள் எனக்கு தேவை, ஏன் கடவுள்கிட்ட நான் வர்றோம், ஏன்னா ஏன் கடவுள்கிட்ட வந்தா, உண்டாக்கப்பட்ட மனிதன் உண்டாக்கியவரிடம் வந்தால் தான் ஏன் உண்டாக்கப்பட்டேன் என்பதை கண்டுபிடிக்கிறான். Only manufacturers know about the product. அப்போ மனுஷனுக்கு ரொம்ப பிரதானமான தேவையா எது இருக்குது, மீனிங்ஸ், நோக்கங்கள். உங்களை படைக்கிறதுக்கு முன்னாடியே உங்க நோக்கத்தை கடவுள் படைச்சிட்டார். The purpose first, the product next. நீ அற்பமான பிறவி அல்ல, நீ அற்புத பிறவி. சும்மா இல்ல, வாழ்க்கைன்னா வாழ்க்கை அப்படி ஆரம்பிக்க முடியாது. வாழ்க்கைன்னா எங்க ஆரம்பிக்க தெரியுமா, கர்த்தர். ஏன்னா சிலர் வருவாங்க, சிலர் போவாங்க, ஆனா இவர் தான் எப்பவும் இருப்பார். எழுதி வச்சுக்கோங்க. பாருங்க, சில பேர் எப்படி பெரிய ஆள் ஆகுறாங்க தெரியுமா, தாங்கள் யார், தாங்கள் எதற்கு என்பதை கண்டுபிடிக்கும் போது ஒருவர் பெரிய நபராய் மாறுகிறார். Purpose attracts prosperities. நோக்கம் செழிப்பை கவரும்.
நீங்க பணம் 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 பணம், காசு காசு காசு, இடம் இடம் இடம், நிலம் நிலம், இப்படிலாம் நீங்க அலைய வேண்டியதில்லை. அழைத்த இடத்தில் அனைத்தும் ஆயத்தமா இருக்கிறது. முதல் கேள்வி வாழ்க்கையில, யார் கடவுள் என்பதை கண்டுபிடிப்பது. அடுத்த கொஸ்டின்ஸ், நான் யாரு, நான் யாரு, நான் எதுக்கு. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் இந்த பாஸ்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ் கான்ஃபரன்ஸ் உங்களை வரவேற்கிறேன். செழிப்பை குறித்த ஒரு புரிதலுக்கு போதகர்கள் மற்றும் தலைவர்கள், ஊழியர்கள் இன்னும் இந்த செழிப்பை நானும் கற்றுக்கொண்டு பிறருக்கு இதை கற்றுக் கொடுக்கணுன்ற ஆர்வத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த கூட்டத்தில் பங்கு பெற தகுதியானவர்களே. ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த ஜூம் மூலமாக உலகத்தில் பல பாகங்களில் இருந்தும் போதகர்கள், தலைவர்கள் நம்மளோடு கூட அவர்கள் இணைகிறார்கள். ஸோ அவங்களையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி இங்கே நடந்துகிட்ருக்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ். ஆமென் ஆமென், யா ஆமென், இட்ஸ் குட். லேடிஸ்க்கெலாம் விசில் வராதா? ஆமென். ஸோ ஒரு மீட்டிங்கில் இப்படி தான் சொன்னேன், ஒரு சிஸ்டர் விசில் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஓகே, குட். உலகத்தின் பல முனைகளிலிருந்து இன்றைக்கு நம்மளோடு இந்த போதனையில் இணைந்திருக்கிறார்கள். அவங்களையும் நம்ம வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஸோ குட். இன்னைக்கு சிலர் இங்கே புதிதாக வந்திருக்கலாம், சிலர் ஏற்கனவே நீங்கள் வந்துட்டுருக்கலாம். இந்த கருத்தரங்கு அல்லது இந்த போதனையினுடைய காரியம் எதை நோக்கி சுழறுகிறது அப்படின்னா, ஊழியர்களின் நல்வாழ்வை குறித்து இங்கே என்ன பண்ணுகிறோம், பேசுகிறோம். ஸோ நம்முடைய தீம் வேர்டு இதுதான், சங்கீதம் 35:27. ஆமென். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். எல்லாரும் சொல்லாமா? என்னுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக என்று எப்போதாவதுலாம் இல்லை, என்னது எப்போதும். அப்போனா ஒரு தேவ ஊழியர் எப்போதும் சுகமாக இருக்கிறத கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் ஆமென் ஆமென். எப்போதும் சுகமாக இருக்கிறத அவர் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். இந்த சுகம் என்று சொல்லும் பொழுது சரீரத்திலே ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அதையும் தாண்டி இன்னும் சொல்லணும்னா அதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை ப்ராஸ்பேரிட்டி. எல்லாம் சொல்லுங்கள், ப்ராஸ்பேரிட்டி. ப்ராஸ்பேரிட்டி அப்படின்றது வெறும் சரீரத்தின் சுகம் மாத்திரம் அல்ல. ப்ராஸ்பேரிட்டின்னு சொல்கிறது இட்ஸ் வெல்பீயிங் இன் எவ்ரி ஏரியா. வாழ்க்கையின் எல்லா பக்கத்திலையும் ஒரு தேவ ஊழியர் அல்லது தேவனை விசுவாசிக்கிற, தேவனை பின்பற்றுகிற யாராக இருந்தாலும் எல்லா நிலைகளிலும் அவர்கள் வாழ்ந்திருப்பதை தேவன் விரும்புகிறார். ஆமென் ஆமென். நம்புறீங்களா? ஆமென் ஆமென். அதை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். ஆமென், பிரைஸ் காட். ஸோ எல்லாம் சொல்லுங்க, என் சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அதை இந்த ஜனவரிக்கு முந்தின ஜனவரி பேச ஆரம்பித்தேன். இது எத்தனாவது மாதம் ஆயிடுச்சு? இப்போ 7வது மாதமா? அப்போது நான் 12/7 எவ்வளோ, 19. இடையில ஒரு 2 மாதம் மட்டும் வைக்காமல் இருந்திருப்போமா இருக்கும். ஆனிவர்சரி ஒன்று மட்டும் வைக்கலையா, ஒரு மாதம் மட்டும் வைக்கலையா? அப்படி கணக்கு பண்ணிங்கன்னா எத்தனை? 18. இப்போ நீங்கள் வந்திருக்கிறது 18வது போதகர் கருத்தரங்கு. எல்லா மீட்டிங்லேயும் என்ன பேசுகிறோன்னா, தேவன் ஊழியர்களுடைய செழிப்பை விரும்புகிறார். இது ஒரு வாட்டி பேசினா போதுமானா ஒரு வாட்டி பேசக்கூடாது, எப்போதும். ஆமென். எப்போதும். எல்லாம் சொல்லுங்க, எப்போதும் சொல்ல கடவர்கள். எப்பமாவது கிடையாது, எப்போதும். ஆமென். என்றும் வாழ்க. ஆமென். சரி, இதுதான் இந்த கூட்டத்தினுடைய தீம். ஆமென்.
ஸோ ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்லும்போது எல்லா வகையிலும் ஒரு தேவ ஊழியர் நன்றாக இருப்பது. சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ். என்ன அங்கே கற்றுக்கிட்டு வர்றோன்றதை எளிமைப்படுத்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாம் சொல்லுங்கள். செழிப்பு என்பது ஒரு மனிதர் ஆவி, ஆத்துமா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், சமுதாய நிலை என்று தேவன் அவர்களை அழைத்த அழைப்பு அனைத்திலையும் அவர் வெற்றியாகவும் செழிப்பாகவும் இருப்பதின் காரியமாக இருக்கிறது. ஆமென். ஸோ எல்லாவற்றிலும், எல்லாம் சொல்லுங்கள், எல்லாவற்றிலும் நான் வாழ்ந்து சுகமாக இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். இதுக்கு இன்னொரு டெஃபினேஷன் ஸ்கிரிப்சர் எது? 3 யோவான் 1:2. 3 யோவான் 1:2. அதில் என்ன வாசிக்கிறீங்க? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்கணும்? சுகமாய் இருக்கும்படி நான் என்ன பண்ணுகிறேன்? வேண்டுகிறேன். பாருங்க, இது ஒரு ஊழியக்காரர் தான். இவர் ஜெபம் பண்ணுறவரும் ஒரு ஊழியக்காரர் தான். யாருக்காக ஜெபம் பண்ணப்படுதோ அவரும் யார் தான்? ஊழியக்காரர் தான். அவர் யார்? காயுன்ற ஒரு ஆள். அந்த அங்கே மூப்பராக இருக்கிறார், ஊழியராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு இவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் சொல்லுகிறார், எப்பா ஜபங்கமெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுற, ஊழியெல்லாம் நல்லா செய்கிற, ஆனால் அது மட்டும் போதாது. கேஜேவி போடுங்க, அது மட்டும் போதாது. அதை தாண்டி இன்னும் சில காரியத்தை நான் உன் வாழ்க்கையில் இருக்கணும்னு விரும்புகிறேன், ஜெபிக்கிறேன். அது என்ன? Beloved, I wish above all things. எல்லாம் சொல்லுங்கள், above all things. அப்படின்னா என்னென்னா எல்லாத்துக்கும் மேலே. எல்லாம் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் மேலே. அவை நல்ல ஊழியம் செய்கிற, ஜபம்லாம் பண்ணுறதெல்லாம் கரெக்டு. இது எல்லாத்துக்கும் மேலே நீ என்ன பண்ணணும்? நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல செழிப்போடு இருக்கணும் அப்படின்ற. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், எல்லாவற்றுக்கும் மேலே. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலே நீங்கள் எப்படி இருக்கணும்? செழிப்போடு ஆரோக்கியத்தோடு நீங்கள் என்ன பண்ணணும்? இருக்கணும். அதை கர்த்தர் என்ன பண்ணுறார்? விரும்புகிறார். எல்லாம் சொல்லுங்கள், எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பதை தேவன் விரும்புகிறார். இந்த பைபிளின் செய்தின்றது ரொம்ப குழப்பமான செய்தி கிடையாது. சில பேர் இதை வச்சுக்கிட்டு அது இதுன்னு சிலருக்கு படிக்கிறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வேலை பார்த்துறாங்க. வேதத்தின் செய்தி ஒரு குழப்பத்தின் செய்தியே கிடையாது. அது ரொம்ப தெளிவாக இருக்கிற செய்தி. அது என்னன்னா, நல்லா இல்லாத ஒரு ஆள் கடவுள்கிட்ட வந்தா நல்லாயிரும். ஆமென், ஆமென். நன்றா இல்லாத ஒருவர், ஆரோக்கியம் இல்லாத ஒருவர் கடவுள்கிட்ட வருவார்னா அவர் ஆரோக்கியம் அடைவார். ஆமென். வியாதியா இருக்கிற ஒருவர் கடவுளிடத்தில் வந்தால் சுகம் அடைவார். தரித்திரராக இருக்கிற ஒருவர் இந்த சுவிசேஷத்தின் கிட்ட வந்தா அவர் செழிப்பை அடைவார். ஆமென். தோல்வியில் இருக்கிற ஒருவர் இந்த தேவனிடத்தில் வந்தால் அவர் வெற்றியை அடைவார். கடனில் இருக்கிற ஒருத்தர் இதுக்குள்ள வந்தா அந்த கடனை அடைச்சி அவர் ஒரு மேலான ஒரு வாழ்க்கைக்குள்ளே அவர் வருவார். ஆமென், ஆமென். அப்போ குழப்பமே கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, வேதத்தின் செய்தி மிக எளிமையானது, தெளிவானது. என்ன பைபிளை வச்சுக்கிட்டு என்ன பேசிட்டு இருக்கிறாங்க நினைக்கிறீங்க? 666 3வது வானம், கருப்பு குதிரை, இது பேசுறதுக்காக இதை கொடுத்துருக்குது. இதையே பேசிட்டு இருக்கிறது உட்கார். பைபிளின் செய்தி ரொம்ப சிம்பிளுங்க. ஏசுகிட்ட கேட்குறாங்க, இயேசுவே நீங்கள் எதுக்கு வந்தீங்க? இயேசு எதுக்கு வந்தார்? அவர் சொல்கிறாருங்க, பார்ப்பா நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? இழந்து போனதை தேடவும் கெட்டு போனதை ரட்சிக்கவுமே வந்தேன் அப்படின்றார். இருக்கீங்களா? ஆமாம். ஏதாவது லாஸ் ஆகிட்டியா? லாஸ் பண்ணியிருக்கியா உன் வாழ்க்கையில்? வாழ்க்கையில் எதையாவது இழந்திருக்கிறியா? சொல்கிறாரு, நீ இழந்ததை திருப்பி தரதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்றார். ஆமாம். நீ இழந்ததை உனக்கு திருப்பி தர்றதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வந்திருக்கிறேன் அப்படின்றார்.
அப்புறம் இன்னொன்று என்ன சொல்றாரு? கெட்டு போனதை எதுக்கு வந்தேன்? ரட்சிக்க வந்தேன்றார். கெட்டு போயிடுச்சா? அவ்வளோதான், முடிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சா? அப்போ நான் சொல்கிறேன், என் இயேசு முடிந்து போனதை சரியாக்கி தருவார். ஆமென். எவ்வளோ நல்வாழ்வின் செய்திகளால் வேதவசனம் நிரம்பி இருக்குது. நம்ம ஆட்கள் இதை ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கி ஒருத்தருக்கும் புரியல. இதில் ஒரு பிரசங்கியார் ஒரு முறை சொல்கிறார், போய் எடுத்து விட்டாம் பாருங்க, ஒரு பயிலுக்கும் புரியலை அப்படின்றார். அதாவது இவர் பிரசங்கம் பண்ணது யாருக்குமே அதை பெருமையாக சொல்கிறார். எடுத்து விட்டாம் பாருங்க, அப்படியே ஒரு பயிலுக்கும் புரியலைன்னு பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறாரு. ஐயா நான் சொன்னேன், ஒரு வேலுக்கும் புரியாத பிரசங்கத்தை நீங்கள் எதுக்கு பண்ணணும்? அங்கே வந்திருக்கிற கடற்கோடியில் நிற்கிற ஒரு ஆளுக்கு கூட நீங்கள் பேசுறது புரிஞ்சா அதுதான் பிரசங்கம். ஆமென், ஆமென். நம்ம ஆட்கள் பாருங்க, நமக்கு புரியாத மாதிரி யாராவது பேசிட்டா அவர் யாரு? பெரிய புத்திசாலி, பெரிய ஞானி. ஏன்னா அவர் பேசுறது நமக்கு ஏன் புரியலையே? இது பில்ட் பண்ணுறதுக்கு கடவுள் நம்மளை ஊழியக்காரரை அழைக்கல. நம்ம எவ்வளோ புத்திசாலின்னு காட்டுறதுக்கு கடவுள் அழைக்கல. மக்களுக்கு புரோஜனமானதை பிரசங்கிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வேதத்தின் செய்தி மிக தெளிவாக இருக்கு, குழப்பமாகவே இல்லை. இன்னொரு இடத்துல இயேசு சொல்கிறாரு, நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? இந்த திருடன் கொன்று அழிச்சிட்டு போயிட்டான் பார்த்தியா? உன் வாழ்க்கையில் மனிதர்களோ பிசாசோ வந்து சிலதை கொன்னுட்டு சிலதை அழிச்சிட்டு இல்லை. இப்போ நான் வந்திருக்கிறேன். எதுக்கு வந்திருக்கிறேன்? உனக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே நான் வந்தேன். ஆமென். Who is Jesus? He is the life giver. எல்லாம் சொல்லுங்க, இயேசு வாழ்வு அளிக்கிறார். ஆமென். அழிந்த வாழ்வு, கெட்டு போன வாழ்வுக்கு பதிலாக அவர் என்ன பண்றாரு? புதிய வாழ்வை, புதிய ஜீவனை உங்களுக்கு அவர் கொடுக்கிறார். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். வாழ்க்கையில் நீங்கள் பரிபூர்ணமாக இருக்கிறதுக்கு தான் இயேசு வந்திருக்கிறார். ஆமென். பரிபூரணம். எல்லாம் சொல்லுங்க, பரிபூரணம். ஆமென், பரிபூரணம். ஆமென். இங்கிலீஷில் எப்படி வருது? ஐ கேம் தட் they may have and enjoy life. இது கொஞ்சம் நம்ம கிறிஸ்தவங்க ஒத்துக்க மாட்டாங்க. கர்த்தர் இயேசு எதுக்கு வந்தாராம்? ஆம்பிளிஃபைடில் எப்படி வருது தெரியுமா? ஏதோ வாழ வைக்கிறதுக்கு, அப்படி கிடையாது. வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க வைப்பதற்காக வந்தாராம். ஒரு என்ஜாய்ஃபுல்லான வாழ்க்கையை. நம்ம ஆட்கள் என்ஜாய்னாலே ஒரு மாதிரி பார்க்குறான். என்ஜாய்லாம் நம்ம பண்ணலாமா பிரதர்? சார், பைபிளில் சொல்லியிருக்குது, இயேசு உங்கள் வாழ்க்கையை என்ஜாய்ஃபுல்லாக மாற்ற வந்தாருங்க. நீங்கள் மதம் பேசுகிற, பாரம்பரியம் பேசுகிற காரியத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே தவிர இயேசு பேசுனதை நம்ம பேசுகிறதே கிடையாது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் சபை உபதேசம் என்ன சொல்லுதுன்னா அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் அங்கேயே உட்கார வேண்டியதுதான். ஒரு பயம் உள்ளே வரமாட்டான். சபை உபதேசத்தை பேசணுமா, இயேசு பேசுனதை பேசணுமா? எங்க என்ஜாய்லாம் தப்பு பிரதர். தகாத விதமாய் அனுபவியாதீர்கள் தான் போட்டிருக்குது. அனுபவிக்கவே செய்யாதீங்கன்னா போட்டிருக்குது. அப்போ இயேசு எதுக்கு வந்தாரா? ஒரு அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கையை, ஒரு என்ஜாய்ஃபுல்லான ஒரு லைஃப்பை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் அவர் என்ன பண்ணாராம்? இந்த பூமிக்கு அவர் வந்தாராம். ஆமென். என்ன அருமையாக போட்டிருக்கு பாருங்க. வாழ்க்கை சுவாரஸ்யமே இல்லையா? இன்னைக்கு காலையில் சொல்கிறேன், இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்தா வாழ்க்கையில் சுவாரஸ்யம், வாழ்க்கையில் என்ஜாய்மெண்ட்ஸ். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். என்ன மாதிரி ஒரு ஆண்டவர் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, இயேசு வந்தாலே என்ஜாய்மெண்ட் பிகின். ஆமென். என்ஜாய்மெண்ட் பிகின்ஸ். ஆமென். மகிழ்ச்சி என்ன பண்ணுது?
ஆரம்பிக்குதுங்க. அதுதான் வாழ்க்கைங்க. இப்படி ஒரு செய்தியும் சுவிசேஷமும் நம்மகிட்ட இருக்கும்னா மக்கள் ஓடி வருவாங்க. சரியான ஒரு செய்தியை நாம் எடுத்து பிரசங்கித்தால் ஜனங்கள் வருவார்கள். ஆமென். நம்ம என்னைக்கும் பேசும்போது அவன் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட செய்தியை பேசுகிறோமா, இதை மனதில் வைத்து சிந்திக்க வேண்டும். வாழ்க்கையினுடைய என்ஜாய்மெண்ட்ஸை கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் நல்லா உடுத்தணும்னு அவர் நினைக்கிறார். ஆமென். இருக்கிறீங்களா? நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறார். உங்களுக்கு ஒரு நல்ல வீடு இருக்கணும்னு நினைக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கணும்னு என்ன பண்ணுறாரு, நினைக்கிறார். ஏன் பிரதர்? அப்போ ஆவிக்குரியது அப்படின்றாங்க. இப்படிலாம் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா கடவுள் உங்களை வச்ச நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியும். ஆமென். இப்படி நல்லா இல்லைன்னா நோக்கத்தை நிறைவேற்றவே முடியாது. நோக்கங்கள் நிறைவேறணும்னா நீங்கள் எப்படி இருக்கணும்? நன்றாக இருக்க வேண்டும். ஆமென். அப்போ பாருங்க, வேதத்தினுடைய செய்தி குழப்பமே கிடையாது, ரொம்ப தெளிவாது இருக்குது. இதை முதல்ல இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்வது அவசியமாக இருக்குது. நாங்கள் வேற ஒன்றும் காம்ப்ளிகேட்டான சப்ஜெக்ட்லாம் பேசுறதில்லை. நிறைய காம்ப்ளிகேட்டான சப்ஜெக்ட்லாம் படிப்போம், புரிஞ்சுப்போம், விவாதிப்போம், உரையாடுவோம், அதெல்லாம் பண்ணுவோம். நீங்கள் மற்ற நேரங்களில் வந்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட் பேசுவோம், உரையாடுவோம், அதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் மேடைக்கு வந்துட்டா இங்கே வந்திருக்கிறவன் குருடா யாராக இருக்கானா அவன் கண் திறக்கப்படட்டும். ஆமென். ஆமென். இங்கே செவிடர்கள் இருக்கிறாங்களா, அவங்க காது கேட்கணும். ஆமென். யாராவது டெட் பாடி கொண்டு வந்திருக்காங்களா, அதை ரைஸ் பண்ணணும். இருக்கீங்களா? கடனோடு வந்திருக்கிறாங்களா, வெளியில் போகும்போது ஒரு செழிப்பின் அபிஷேகத்தை பெற்று, ஆமென், ஒரு நிறைவை பெற்று, ஆமென், ஆமென், அவங்க இந்த இடத்த விட்டு போகணும். ஆமென். அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு என்ன தேவை, நம்மளை சுற்றில் இருக்கிற மக்களுக்கு என்ன தேவை, அதை கண்டுணர்ந்து பேசுவது தான் பிரசங்க ஊழியத்தில் உங்களுக்கு வெற்றியை தரும். எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிரசங்க ஊழியத்தில் உங்களுக்கு வெற்றி வரணும்னா, bless you sister, நீங்கள் போதிக்கும் ஊழியத்திலே உங்களுக்கு வெற்றி வரணும்னா மக்களின் தேவை என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். நான் என்ன கண்டிஷனில் வந்திருக்கேன் தெரியுமா, நான் உட்கார்ந்துருக்கிறான். அப்போ அந்த கண்டிஷனுக்கு என்ன பண்ணணும், பதிலை சொல்லணும். வாழ்க்கைக்கான பதில் தான் சுவிசேஷம். இன்னைக்கு நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வார்த்தையும் விட்டுறாதீங்க. 100 கேள்விக்கு பதில் தரும் வார்த்தையை தான் பேசிக்கிட்டே இருக்கிறோம். கரெக்டாக டைமை பார்த்து அளந்து கரெக்டாக பேசிகிட்டு இருக்கிறோம். விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. அப்போ ரொம்ப முக்கியமானது என்ன, ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன, வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு பதிலை பேசுறது தான் என்னது, சுவிசேஷம். ஆமென். நீங்கள் அதை பேசலைன்னா நீங்கள் என்ன பேசலை, சுவிசேஷத்தையே பேசவில்லை என்று அர்த்தம். சுவிசேஷத்தையே பேசலைன்னு அர்த்தம். உண்மையிலே சுவிசேஷம் ஒன்று இருக்குன்னா அது மக்களின் பிரச்சனைகளுக்கு பதிலை மக்களுக்கு சொல்வது. ஏசு சொல்கிறாரு பாருங்க, ஏசு சொல்கிறாரு பாருங்க. ஏசாயா 61 நாம் படிக்கிறோம் இவ்விதமாக. இந்த அடிப்படைகளை முதல்ல சொல்லுவோம், அப்புறமா கட்டி எழுப்ப போகிறோம். ஆமென். ஏசாயா 61 பாருங்க, இல்லை 1 பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். எதுக்கு இருக்கிறாரு, எதுக்கு இருக்கிறாரு அதான் தெரியலையன்றீங்களா? அதெல்லாம் போட்டிருக்குத. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு எதை பேசணுமா, மனசு உடைஞ்சு வந்திருப்பான் அவன்கிட்ட போய், ஓ சகோதரனே இந்திய தேசம் அழிகிறது அப்படின்னீங்கன்னா அவன் அப்படியே பார்ப்பான். ஏசு வரப்போகிறார் அப்படின்னீங்கன்னா அப்படியே பார்ப்பான். புரிஞ்சுதா உங்களுக்கு? என்ன நீங்க பேசணும், என்ன நீங்க பேசணும்? இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு என்ன பேசணும், என்ன தரணும்? காயம் கட்டுதல். எல்லாம் சொல்லுங்க, காயம் கட்டுதல். அப்புறம்
சிறைப்பட்டவர்களுக்கு என்னது? விடுதலை. கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தல். இதே தான் நீங்க புதிய ஏற்பாட்டில் இயேசு பேசுறாரு. போய் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க? பிரசங்கம் பண்ணுங்க. என்ன சுவிசேஷம்? குருடர்களுக்கு பார்வை என்ன பண்ணுங்க? பேசுங்க. செவிடர்களுக்கு கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, சுவிசேஷம்ன்றது என்ன? ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது வேற மாதிரி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? சேம் கிடையாது. காஸ்பல் எல்லாருக்கும் என்ன கிடையாது? ஒரே மாதிரி கிடையாது. குருடனுக்கு எது காஸ்பல்? கண்ணு நல்லா தெரியும், கண்ணு நல்லா தெரியும். முடவனுக்கு எது காஸ்பல்? நீங்க என்ன பண்ண முடியும்? எழுந்து நடக்க முடியும், அதுதான் காஸ்பல். ஏழைகளுக்கு எது சுவிசேஷம்? சொல்லுங்க. ஏழைகளுக்கு என்ன சுவிசேஷம்? நீ செத்தா பரலோகம் போவன்றதா? சவுண்டா சொல்லுங்க. செழிப்பு. எல்லாம் சொல்லுங்க, செழிப்பு. அதை சொல்றதுல ஏன் உங்களுக்கு சலிப்பு? சவுண்டா சொல்லுங்க, செழிப்பு. ஆமென். அப்போ நம்மளை சுத்திலும் நம்ம தேசத்துல மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? பெருவாரியான பிரச்சனைகள் சொல்லட்டுமா? 3 பெருவாரியான பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கிறார்கள். சில பேர் சொல்லுவாங்க, என் தலைக்கு மேல 1000 பிரச்சனை இருக்கு அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி யாருக்கு இருக்குதுங்களா? 1000லாம் கிடையாது. ஒருத்தர் அப்படி தான் சொன்னார். ஒரு பேப்பர் கொடுத்து எழுதுங்கன்னு, அவரால் ஒரு 4-5க்கு மேலே எழுத முடியல. நமக்கு ஒரே பிரச்சனையே 1000 பிரச்சனை மாதிரி தெரியுது. நீங்கள் வேணால் எழுதி பாருங்கள், உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கா? 1000 பிரச்சனைலாம் கிடையாது. உங்கள் பிரச்சனையை சிம்பிளாக சொல்கிற பாருங்க, 3 பிரச்சனை தான் இருக்குது. அதையும் சிம்பிளிஃபை பண்ணி 2ஆக சொல்லணும்னாலும் சொல்லலாம். சரி, உங்களுக்காக குறைக்க வேண்டாமே, அட்லீஸ்ட் ஒரு 3ஆவது சொல்லுவோமேன்னு 3. மக்கள் பாருங்கள், அதிகமாக சந்திக்கிற பிரச்சனைகள் நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒன்று பொருளாதாரம், இன்னொன்று பொருந்தாத தாரம். ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் அண்ட் ரிலேஷனல் இஷ்யூஸ் அண்ட் ஃபிசிக்கல் இஷ்யூஸ். வியாதி பிரச்சனையில் மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அடுத்த பிரச்சனை என்ன? பண பிரச்சனை. அடுத்தது திருமண பிரச்சனை. கரெக்டா? இப்போ நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை இந்த 3க்குள்ளே அடங்குதா இல்லை இந்த 3க்குள்ளே அடங்காமல் போதா அப்படின்னு கொஞ்சம் பாருங்கள். அடங்கலைன்னா என்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்காக இன்னொரு லிஸ்ட் வேணால் சேர்த்துக்கிறேன் நான். ஐயா, நீங்கள் சொன்ன பிரச்சனை, எங்கள் பிரச்சனை நீங்கள் சொன்ன இந்த 3க்குள்ளே என்ன பண்ண மாட்டுக்கு, வரமாட்டுக்கு அப்படின்னா உங்களுக்காக வேணால் புது பட்டியல் ஒன்று என்ன பண்ணுறேன், தயாரித்து அதில் சேர்த்துக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இந்த 3க்குள்ளே இருக்குதா அப்படின்னு பாருங்க. அது ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது அது ரிலேஷனல் ப்ராப்ளமாக உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக அது இருக்கலாம். அடுத்தது வியாதி போன்ற பிரச்சனையாக இருக்கலாம். இவ்வளோதான். இதை தாண்டி வேற என்ன பிரச்சனை எனக்கு இருக்கு? அப்போ இன்னைக்கு நம்முடைய செய்தி, நம்முடைய பிரசங்கம் ஜனங்களிடத்திலே கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்றால், ஜனங்களிடத்திலே அது ஒரு கவனிக்கத்தக்க ஒன்றாக அது மாறணும்னா, மக்கள் பிரச்சனைகளுக்கு பதிலை நீங்கள் பேசினால் உங்கள் பிரசங்க ஊழியத்திலே பெரிய வெற்றியை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென், ஆமென். உங்களுடைய பிரசங்க ஊழியத்திலே நீங்கள் பெரிய ஜெயத்தை பார்க்க முடியும், பெரிய வெற்றியை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்களேன். அப்போ காலையில் செஷன் வெற்றிகரமாய் பிரசங்கிப்பது எப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. சிலர் பேசுகிறத மக்கள் கவனிக்கிறாங்க, சிலர் பேசுகிறத மக்கள் கவனிக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்க பேசுகிறது சில நேரம் வாழ்க்கையோடு எப்படி இல்லை, சம்பந்தப்படுத்தவே இல்லை. வாழ்க்கையோடு அது தொடர்பு படுத்தி அவங்களால என்ன பண்ண முடியல, யோசிக்கவே முடியலை. அப்போ நாம் மைக்கை பிடிச்சி நம்ம பேசுகிறோம், நாம் பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது மக்களோடு என்ன பண்ணணும், தொடர்பு படுத்தக்கூடியதாக அது இருக்க வேண்டும். இயேசு எப்படி பேசுறாரு பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. அப்படி சொன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அம்புட்டு பேரும் திரும்பி பார்க்கறான். ஏன்னா அம்புட்டு பேரும் என்ன வச்சிருக்கான், மூட்டை மூட்டையா இருக்குது சார்,
ஒரு பாரமா 2 பாரமா, பாரமா இருக்குது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் அப்படின்னு அம்முடி பேர் வந்துடுறான். என்ன தானே சார் கூப்பிட்டீங்க அப்படின்னா எல்லாரும் வந்துடுறான். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. எப்படி பேசினா இருப்பாருங்க. வருத்தப்படுறீங்களா அப்படின்னா வந்துடுறான். அப்புறம் டக்குன்னு பாருங்க, எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படுகிறவர்களே அப்படின்னா இன்னொரு கும்பல் திரும்பி பார்க்கு. ஏன்னா மக்கள் பூரா இதில் தான் இருக்கிறாங்க, வருத்தத்தில், கவலையில் எல்லாம் தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? செய்தி குழப்பமே கிடையாது. செய்தி ரொம்ப தெளிவாக இருக்குது. நாம் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னொன்னே எல்லாரும் கவனிக்கிறோம். என்னையா இவர் நம்ம கதையை பற்றி ஏதோ பேசுகிறார, நமக்கு எவ்வளோ வருத்தம், நமக்கு ஏதோ பாரமாக இருக்குது, அதுக்கு ஏதோ பதில் சொல்கிறாருன்னு கவனிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கவலைப்படுகிறவர்களே அப்படின்றாரு. என்னத்தை உடுப்போம், எப்படி வாடகை கட்டுவோம், எப்படி ஃபீஸை கட்டுவோம், எப்படி நாளைக்கு காரியத்தை பார்ப்போம் என்று நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுகிறவர்களே அப்படின்னு ஒரு பெரிய கும்பல், கவன ஈர்ப்பு ஏற்படுகிற ஒரு அட்டென்ஷன் என்ன பண்ண ஆரம்பிக்குது, உண்டாக ஆரம்பிக்குது. அப்போ வெற்றிகரமான ஒரு பிரசங்கம், வெற்றிகரமான ஒரு ஊழியம் எங்கேருந்து வர முடியுதுன்னா, ஜனங்களுடைய பிரச்சனைகளுக்கு பதிலை சொல்லுவது. மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது பெரும்பாரியா, இதை தாண்டி இன்னொன்று உங்களுக்கு சொல்லட்டுமா? பொதுவாக மனிதர்களுக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்குன்றத பட்டியல் எடுக்கிறார்கள். மனிதர்களுடைய தேவைகள் அப்படின்றது பட்டியல் எடுக்கிறார்கள். ஆப்ரஹாம் மாஸ்லோன்னு ஒருத்தர் கூகுளில் போனீங்கன்னா அவர் இந்த மனுஷ வாழ்க்கையினுடைய தேவைகளை ஆராய்ச்சி செய்து அதை ஒரு பட்டியலாக கொண்டு வந்திருக்கிறார். ஹியூமன் நீட்ஸ் அப்படின்னு சொல்லி மனித தேவைகள், மனிதனுக்கு என்னென்ன தேவை இருக்குது அப்படின்றத பற்றிய ஒரு பெரிய ஆராய்ச்சியை செஞ்சு அந்த பட்டியல் என்ன பண்ணியிருக்கிறார், வெளியே கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு பொதுவாக உயிர் வாழ என்ன வேணும்? என்னங்க 1ஆம் கிளாஸ் பாடத்தில் கேட்டது கேட்குறேன்றீங்களா? எப்பேற்பட்ட தேவ ஊழியர்களை எல்லாம் கொண்டு வந்து என்ன கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றீங்களா? என்னது? உணவு, உடை, உறைவிடம். இப்போ மாடல் டேஸில் கேட்டோன்னா உணவு, உடை, வைஃபை அப்படின்றாங்க. உணவு இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, ஆனால் கண்டிப்பாக என்ன வேணும்? வைஃபை கனெக்ஷன் கண்டிப்பாக வேணும். வைஃபை இல்லைன்னா எதுவுமே இல்லை. பாருங்கள், இதை கொஞ்சம் நல்லா ஜூம் பெருசு பண்ணுங்கள். பாருங்கள், இது ஒரு சைக்காலஜிஸ்ட் பண்ண ஆராய்ச்சி. ஃபிசிக்கல் நீட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். ஃபிசிக்கல் நீட்ஸ், ஃபிசிக்கல் நீட்ஸ். முதல்ல நமக்கெல்லாம் என்ன தேவை இருக்குது? சரீர பிரகாரமான தேவைகள், ஃபிசிக்கல் நீட்ஸ். என்னதெல்லாம் தேவை? ஏரு, வாட்டரு, ஃபுட்டு, பாதுகாப்பு, துணி, தூக்கம், இதெல்லாம் அதில் சேர்க்குறாங்க. தேவையா தேவையில்லையா? என்னங்க தேவையா தேவையில்லையா? இதெல்லாம் தேவை, இதெல்லாம் தேவை. சரி, அடுத்தது சேஃப்டி நீட்ஸ், பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட காரியங்கள். பர்சனல் செக்யூரிட்டி, ஹெல்த், ஸ்டேபிள் என்விரான்மெண்ட், ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி, சேஃப்டி நீட்ஸ். எங்கே போனாலும் அங்கே நமக்கு பாதுகாப்பாக இருக்குதா அந்த இடம், அந்த சூழல் அப்படின்ற தேவை மனிதனுக்கு இருக்கிறது. செக்யூரிட்டி நீட்ஸ். சரி, இதை தாண்டி லவ் அண்ட் பிலாங்கிங். பாருங்க, என்னதான் சோறு, என்னதான் பாதுகாப்பு இதெல்லாம் இருந்தாலும் அடுத்தால மனுஷனுக்கு என்ன தேவைப்படுது? அன்பு. இருக்கீங்களா? போயிட்டீங்களா? என்ன தேவை? அப்போ எல்லாம் சொல்லுங்க உறவு. எல்லாம் சொல்லுங்க, வெறும் உணவு மட்டும் இல்லை, எதுவும் தேவை? உறவு. எல்லாம் சொல்லுங்க உறவு. சோத்தை தின்னுட்டு தூங்குனா தூக்கம் வரமாட்டுக்கு. ஏன்னா நம்ம வெறும் சோத்தை தின்னுட்டு தூங்குற பிராணி கிடையாது. நமக்கு என்ன தேவை? லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ். அன்பை பெறணும், அன்பை என்ன பண்ணணும்? கொடுக்கணும். ஒரு அன்பை குறித்த ஒரு பரிமாற்றம் செய்யக்கூடியவர்களாய் கடவுள் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? உண்டாக்கி இருக்கிறார். அப்போ அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது? ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஷிப், கம்யூனிட்டி, ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப். இருக்கீங்களா? போயிட்டீங்களா?
சில பேர் பார்க்குறாங்க, என்னையா அப்படி ஒரு வசனத்தை வச்சு சத்தமாக எதையாவது பேசிட்டு போவாங்கன்னு பார்த்தா இவர் என்னத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஷிப், கம்யூனிட்டி, ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப், குரூப் மெம்பர்ஷிப், அஃபெக்ஷன் அண்ட் இன்டிமெசி. ஏன்னா பாட்டி தான் கை தட்டுறாங்க, போடுங்க. அவங்களுக்கு தான் தெரியுது ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்னு பாட்டி கை தட்டுறாங்க. You are made for relationship. எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் உறவுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். சரி, இதை தாண்டி இன்னும் தேவைகள் இருக்கு. இது கொஞ்சம் லைட்டா சொல்றேன், அப்புறமா இன்னும் கொஞ்சம் வெயிட்டா என்ன பண்றேன் சொல்றேன். எஸ்டீம், எல்லாம் சொல்லுங்க எஸ்டீம். நல்லா சொல்லுங்க எஸ்டீம். எஸ்டீம்னா என்ன? மதிப்பு மரியாதை. எல்லாம் சொல்லுங்க மதிப்பு மரியாதை. இதை எப்படி வருது பாருங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட், கான்ஃபிடன்ஸ், ரெஸ்பெக்ட் ஃப்ரம் அதர்ஸ், ரெப்புடேஷன், ரெகக்னைசேஷன் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். உணவு, உடை அது மட்டும் இல்லை, ரொம்ப மனுஷனுக்கு முக்கியம் என்னது? கௌரவம். என் கௌரவம் ஒன்று. மனுஷனுக்கு என்ன தேவை? சரி, உங்களுக்கு சாப்பாடு தேவை. அதுக்காக ஒருத்தர் தூக்கி போட்டு இதை எடுத்து சாப்பிடுன்னா நீங்கள் சாப்பிடுவீங்களா? போய் அதுக்கு நான் பட்னியாவே கிடப்பேன். ஏன் தெரியுமா? மனுஷன் யாரு? அவன் மதிக்கப்படணுன்ற உணர்வோடு கடவுளை அவனை உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். மதிக்கப்படணுன்ற உணர்வோடு அவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? உண்டாக்கி இருக்கிறாரு. அதுலேயும் ஆண்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே. பெண்ணுக்கும் மரியாதை தேவை. ஆனால் ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்கிறதே அதில் தான் வாழுறான். சார் உட்காருங்க, சார் எந்திரிங்க, சார் சாப்பிட்டீங்களா, சார் போயிட்டு வாங்கன்னு மட்டும் வீட்டில் பேசிட்டீங்கன்னா சார் அவ்வளோதான். சாருக்கு வேறு ஒன்றுமே தேவை கிடையாது. சில பெண்களுக்கு இது தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்கள் அவங்கள ராஜா மாதிரி நடத்திட்டீங்கன்னா நீங்கள் ராணி மாதிரி வாழலாம். சாரால் எப்படி கூப்பிட்டாலாம்? ஓ சாமியோ, வாயா சாமி. அவன் எப்படி சாமி, கடவுளே வாங்க, கடவுளே உட்காருங்க, கடவுளே. நமக்கு தெரியல இவங்களை எப்படி கவர் பண்ணணுன்னே தெரிய மாட்டேங்குது. இவங்கிட்ட போய் நம்ம நியாயம் பேசிக்கிட்டு, ரூல் பேசிக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஆளுக்கு மட்டும் ஒரு சல்லிட்டு வச்சிங்கன்னா பொத்தரின்னு விழுந்துருவாரு. பார்த்தீங்களா? நீங்கள் அதனால தான் போதகர்கள் வரும்போது குடும்பமாக வரணும். யாரெல்லாம் குடும்பமாக வந்திருக்கிறீங்க? இந்த முறை தான் கடைசியாக இருக்கணும். நீங்கள் தனியாக வந்தது அடுத்த முறை. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ முக்கியம். வாங்க வாங்க, எவ்வளோ முக்கியம். அப்போ எவ்வளோ முக்கியம் பாருங்கள். அதனால தான் நீங்கள் தனியாக வரக்கூடாது. நீங்கள் குடும்பமாக இருக்கிறவங்க மேக்சிமம் என்ன பண்ணணும்? குடும்பம் வந்தீங்கன்னா இதெல்லாம் அழகாக போய் சேரும். எல்லாருக்கும், 2 பேருக்கும் போய் சேரும். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம தானே கர்த்தர் நம்மளை தானே ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார். அப்படி உங்கள் கூட வாழ்கிறதுக்கு அவங்களையும் சேர்த்து அழைச்சிருக்கிறாரு. ஆமென். அதனால் 2 பேரும் வாங்க. அப்படி வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. சரி, அது போடும். என்ன நீட்ஸ் இருக்குது? எஸ்டீம். எல்லாம் சொல்லுங்க எஸ்டீம். மரியாதைன்றது யாருக்கு தேவைப்படுது? பெண்ணுக்கும் தேவை, ஆணுக்கும் தேவை. நான் பெண் மதிப்பே தேவையில்லை அப்படி பேசல. நான் பெண்களுக்கும் மரியாதை அவசியம், ஆண்களுக்கும் அது அவசியம். ஆனால் ஆண் பெரும்பாலும் இதுதான் அவனுடைய மெயின் ப்ரையாரிட்டியாக இருக்குது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பைபிள் எப்படி சொல்லுது? மனைவினிடத்தில் என்ன பண்ணுங்க? அன்பு கூறுங்கள்னு யாருக்கு சொல்லியிருக்குது? ஹஸ்பண்ட் லவ் யுவர் ஒய்ஃப். ஆனால் பெண்கள்கிட்ட போய் என்ன சொல்லுது தெரியுமா? நீ என்ன பண்ணு, உன் கணவனுக்கு கீழ்ப்படின்னு சொல்லுது.
நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் நீங்கள் அவர்களுக்கு மரியாதையை செலுத்துகிறீர்கள். கீழ்ப்படிதல்லாம் வேற ஒன்றும் கிடையாது. ஒருத்தங்க சொல்கிறது நீங்கள் செய்யும்போது அவங்க என்ன பண்ணுறீங்க, மதிக்கிறீங்க. அது ஒரு மதிப்பின் அடையாளமாக இருக்குது. ஒரு ஆணுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நான் சொன்னால் அங்கே வீட்டில் வேலை நடக்குது, கீழ்ப்படிதல் இருக்குன்னா மரியாதையை ஒரு ஆண் உணர்கிறான் என்றால், நான் சொல்கிறேன், வீட்டில் மரியாதையை உணர்கிற ஆண் வெளியில் போய் சாதனையை போய் பண்ணுறது. அதனால தான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஒரு ஆணை நடத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சரி, இப்போ பட்டியலுக்கு போங்க பார்க்கலாம். என்ன நீட்ஸ் இருக்குது? செல்ஃப் ரெஸ்பெக்ட், கான்ஃபிடன்ஸ், ரெஸ்பெக்ட் ஃப்ரம் அதர்ஸ், ரெப்புடேஷன்ஸ், ரெகக்னைசேஷன் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். ஒருத்தர் வந்து ஒரு அவர்களை கொண்டாடுவது, அவங்கள வந்து செலிப்ரேட் பண்ணுறது அவங்க என்ன பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க. அது ஒரு மனுஷனுக்கு தேவையாக இருக்குது. வெறும் சாப்பாடு மட்டும் இல்லை, எவ்வளோ மேட்டர் இருக்குது பாருங்களேன். செல்ஃப் அக்குலேஷன்ஸ் பாருங்கள், இதில் என்னெல்லாம் வருது பாருங்கள். கிரியேட்டிவிட்டி, பர்சனல் க்ரோத், moral development, pursuits of meaning, purpose of driven actions. ஓகே, இது எப்படிப்பட்டதுன்னா, எல்லாம் பண்ணிட்டு ஒரு வாழ்றதுக்கான ஒரு நோக்கம் தேவைப்படுது பாருங்களேன். பர்பஸ், எல்லாம் சொல்லுங்க, பர்பஸ். எல்லாம் இருந்துட்டு நான் ஏன் வாழ்கிறேன், எதுக்கு இருக்கிறேன் அப்படின்ற நோக்கம் ரொம்ப அவசியமாக இருக்குது. இது என்னன்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சி வாழும்போது அவன் திருப்தியாக அவன் உணருவான். அதனால தான் எப்போதும் நம்ம சொல்கிறது, வித்தவுட் அ பர்பஸ் யுவர் அக்காம்ப்ளிஷ்ட் ஆர் ஃபெயிலியர். நோக்கமற்ற உங்கள் சாதனைகள் தோல்வியாகவே இருக்குது. அப்போ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது எதுவாக இருக்குது? மீனிங், நோக்கம், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது. கடகடன் காட்டுங்க பார்க்கலாம். இது நோக்கத்தை பற்றிய புரிதல், மதிப்பு, அன்பு மற்றும் உறவுகள், பாதுகாப்பு. அப்புறம் என்ன தேவை இருக்குது அவனுக்கு? சரீரத்தின் தேவைகளுக்கு. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இப்போ இதை வந்து ஆப்ரகாம் மேஸ்லோன்றவர் ரொம்ப வருஷம் ஆராய்ச்சி பண்ணி மனுஷனுக்கு இப்படிப்பட்ட தேவைலாம் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு என்ன தேவைலாம் இருக்குது? சரீரத்தின் தேவைகள், பாதுகாப்பின் தேவைகள், அன்பின் தேவைகள், மதிப்பின் தேவைகள் மற்றும் வாழ்க்கைக்கான அர்த்தம், நோக்கத்தின் காரியங்களை குறித்த தேவைகளோடு கடவுள் உங்களை உண்டாக்கியிருக்கிறார். யோசித்து பாருங்க, இம்புட்டு உங்களுக்கு தேவைப்படுது. நமக்கு பாருங்கள், மனுஷனா யாருன்னு தெரில, அவன் ஏன் படைக்கப்பட்டிருக்கான்னு தெரில, அவனுக்கு என்ன நீண்டுன்னதே தெரியல. பாருங்களேன், உங்களுக்கு மரியாதை தேவை, உங்களுக்கு அன்பான நண்பர்கள் தேவை, உறவுகள் உங்களுக்கு தேவை, உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி தேவை, உங்களுக்கு பாராட்டு தேவை. சில சொல்லுவாங்களா, எனக்கு பாராட்டுனாலே பிடிக்காது. நம்பர் 1 பொய்னா அதுதான். நம்பர் 1 பொய். எனக்கு இந்த பேர் புகழ் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிம்பாங்க. அதுவே பெருமையாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா, நாங்கள் அந்த நகைகள்லாம் கலத்திட்டு நாங்கள் பக்காவான கிறிஸ்தவங்களாக மாறிட்டோம் அப்படின்னு அவ்வளோ பெருமையாக பேசுவாங்க. நகையை கழட்டிட்டோன்னு அவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க பாருங்க. தாழ்மையாக இருக்கிறோம் என்று சிலர் என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க, பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இது எல்லாம் ஹியூமன் நீட்ஸ். எல்லாம் சொல்லுங்கள், இப்படிப்பட்ட தேவைகளோடும் தேவைகள் சந்திக்கப்படும்படியாகவும் கடவுள் யாரை உண்டாக்கியிருக்கிறாரு? மனுஷனை உண்டாக்கியிருக்கிறார். நம்ம நினச்சிக்கூடாது மனுஷனா ரொம்ப சாதாரணமானவன், என்னமோ ஒரு மாம்ச பிண்டம், அப்படி கிடையாது. அவனுக்கு இவ்வளோ நீட்ஸ் இருக்குது. இதை அனுப்பி, இது எல்லா நம்பருக்கும் அனுப்புங்க, நீங்கள் உட்காந்து பாருங்கள், அவ்வளோ நீட்ஸ் இருக்குது. இப்போ இதை வந்து சைக்காலஜிக்கலாக ஒருத்தர் நீ கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி தேவன் வந்து இதை வந்து முழுசாக சொல்லிட்டார், இதெல்லாம் அவனுக்கு தேவைப்படுதுன்ட்டு. எங்கே இருக்குது பாருங்கள், இந்த பட்டியலை அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வேதத்தில் ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 பாருங்கள். ஜெனிசிஸ் 12 verse 1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஆமென், கடவுள் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வந்துட்டார். ஆமென் ஆமென்.
கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எல்லாம் சொல்லுங்க, தெய்வீக நோக்கம். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் கடவுள் இல்லாம ஒரு வாழ்க்கை, இப்ப கடவுள் வந்துட்டாரு, ஒரு கனவு வந்துட்டு, ஒரு அழைப்பு வந்து விட்டது. ஆமென். ஐயா, நீங்க பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஏதோ கல்யாணம் முடிச்சோம், 2 பிள்ளைங்களை பெற்றோம், ஒரு வீட்டை கட்டினோம், சோத்தை தின்னோம் சொல்றாங்க இல்லையா? வெந்ததை தின்னோம், விதி வந்தா போனோம். தட்ஸ் நாட் லைஃப். யூ ஹாவ் அ மீனிங். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு பெரிய அழைப்பை, ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, நான் ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். வாழ்க்கையில என்ன இருந்தாலும் உங்களுக்காக கடவுள் வச்ச அந்த நோக்கத்துக்கு நீங்க வரும்பொழுது தான் ஒரு திருப்தியை உணர்வீர்கள், ஒரு அர்த்தத்தை உணர்வீர்கள். அது வரைக்கும் அங்க எதுவுமே நடக்காது. So it's very important. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கடவுள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இடைப்படுகிறார். கடவுள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளே வருகிறார். அவருடைய சந்திப்புகள் நடக்கிறது. அவருடைய குரல் அவனுடைய காதுகளில் ஒலிக்கிறது. அவருடைய சத்தம் அவனுக்குள்ளே தொனிக்க துவங்குகிறது. அது வரைக்கும் கிட்டத்தட்ட 75 வருஷம் எப்படியோ போயிட்டு, ஆனா the age 75 the Abraham have an encounter with God. கடவுளுக்கும் அவனுக்கும் ஒரு 75 வயசுல ஒரு சந்திப்பு நடக்குதுயா. ஆமென். ஆமென். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீட்ஸ். ஆமென். ஆமென். மனுஷனுடைய மிக பிரதானமான தேவை, இந்த படைக்கப்பட்ட இந்த படைப்பு அந்த படைத்தவரை சந்திக்கும் அந்த நாள், அந்த தொடர்பு ஏற்படுகிற ஒரு நாள், அவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு நாள், அவரோடு ஒரு தொடர்பு ஏற்படுகிற ஒரு நாள். ஆமென். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. ஆமென். What a good things. Amen. Bless you. Bless you ma. Amen. Amen. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர். ஓ, சொல்லும் போது I feel the anointings. Amen. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர். Come on, say கர்த்தர். Raklama shandarabala kete. Amen. Amen. In the Lord had said to Abraham, go away from your country and from your relatives and from your father's house to the land which I will show you. இது வரைக்கும் நீ பார்த்தது தான் வாழ்க்கை நீ நினைச்சிட்டு இருந்த, ஆனா வாழ்க்கைன்னா என்னன்றதை நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்ற. I will show you. I will show you. I will show you. Amen. லைஃப்னா என்னன்றதை நான் உனக்கு என்ன பண்றேன்? காட்டுறேன். I will show you what is life. வாழ்க்கைனா என்னன்றதை நான் உனக்கு காண்பிக்கிறேன். ஆமென். ஆமென். யோசித்து பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. எல்லாம் சொல்லுங்க, மீனிங். எல்லாம் சொல்லுங்க, அர்த்தம். வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியம்? நோக்கமும் அர்த்தமும் தேவை. அது ரொம்ப முக்கியம். சிலர்லாம் ரொம்ப லைஃப்ல லேட்டா தான் இந்த கேள்வியே கேட்குறாங்க. நான் எதுக்கு வந்தேன், ஏன் இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப லேட்டாக தான் கேட்குறாங்க. இல்லை, அது ரொம்ப சீக்கிரமாகவே கேட்கப்பட வேண்டிய கேள்வி. ஆமென். ரொம்ப சீக்கிரமாக அந்த கேள்வியை கேட்குறது நல்லது. என்ன கேள்வி கேட்குறாங்க? நான் ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன்ற மீனிங். எல்லாம் சொல்லுங்க, மீனிங். சரி, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எல்லாம் சொல்லுங்க, கடவுள் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கும் அழைப்பையும் திட்டத்தையும் கனவையும் கண்டுபிடிப்பது வாழ்க்கையில் சிறந்தது, மேலானதா இருக்கு. Find the purpose, find the calling. Amen. Find your assignment. It's very important. It's very important. நீங்க ஏதோ சும்மா பொத்துன்னு வந்து விழுந்துடல. நீங்கள் ஒரு திடீர் செயல் அல்ல,
நீங்கள் ஒரு திட்டமிட்ட செயல். You are not accident. ஆமா, நீங்கள் ஒரு விபத்து கிடையாது. அப்பா அம்மா சில நேரம் சொல்லுவாங்க இல்லையா, நான் யோசிக்கவே இல்லைடா நீ பிறந்துட்ட அப்படிம்பாங்க. அதாவது உன் பிறப்பை நாங்கள் என்ன பண்ணல, பிளான் பண்ணவே இல்லை, வந்து தொலைச்சிட்ட. சில பேர் வயிற்றுலே இருக்கும்போது வேண்டான்றதுக்கெல்லாம் முயற்சி எடுத்தோம், ஆனால் கூட நீ வந்துட்டம்பாங்க. மறுபடியும் சொல்றேன், உங்கள் பிறப்பை இந்த மாம்ச உலகம் திட்டமிடாமல் இருக்கலாம், ஆனால் ஆவியின் உலகம், உங்களை உண்டாக்கின தேவன் உங்கள் பிறப்பை திட்டமிட்டிருக்கிறார், உங்கள் வாழ்க்கையை திட்டமிட்டிருக்கிறார். உங்களுக்கான ஒரு அழைப்பை, உங்களுக்கான ஒரு நோக்கத்தை, உங்களுக்கான ஒரு திட்டத்தை, உங்களுக்கான ஒரு தெய்வீக அர்த்தத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஏன் கடவுள் எனக்கு தேவை, ஏன் கடவுள்கிட்ட நான் வர்றோம்? ஏன்னா ஏன் கடவுள்கிட்ட வந்தா, உண்டாக்கப்பட்ட மனிதன் உண்டாக்கியவரிடம் வந்தால் தான் ஏன் உண்டாக்கப்பட்டேன் என்பதை கண்டுபிடிக்கிறான். படைக்கப்பட்டவன் படைத்தவரிடம் வரும்பொழுது மாத்திரம்தான் தான் ஏன் படைக்கப்பட்டேன் என்பதை அவன் கண்டுபிடிக்கிறான். அது வரைக்கும் அவன் கண்டுபிடிக்க முடியாது. Because the only manufacturers know about the product. வேற யாருக்கும் தெரியாது. உண்டாக்கினவருக்கு மட்டும்தான் அந்த பொருள் எதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரியும். வேற யாருக்கும் அது தெரியாது, வேற யாரும் அதை அறிய முடியாது. ஆமென். Only manufacturers know about the products. உங்களை பத்தி நல்லா ஒருத்தருக்கு தெரியும், அவர்கிட்ட நீங்க வரணும். ஆமென். அவருக்கு உங்களுக்கு ஒரு சந்திப்பு நடக்கணும், அவருடைய சத்தங்களை நீங்க கேட்கணும், அவருடைய உணர்த்துதல் உங்களுக்கு வரணும். ஆமென். ஷாண்டாலா மனா தராசா டாலா பாராகட்டா ஷேகெட்டே லேப்ர ஹேண்டலே ப்ரோகெட்டே. ஹல்லேலூயா. அலைந்து திரியும்படி கடவுள் உங்களை உண்டாக்கவில்லை. சுத்தி திரியும்படி, குழம்பி திரியும்படி கடவுள் உங்களை உண்டாக்கல. ரொம்ப அழகா ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி உங்களை உண்டாக்கி இருக்கிறார். You are the plan of God. You are the plan of God. Ora masa tarama sakala barakatara. Hallelujah. நீங்கள் ஒரு விபத்து கிடையாது, நீங்கள் ஏதோ சும்மா அப்படி வந்துட்டீங்க அப்படி கிடையாது. You have a purpose, you have a meaning. உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்கு, உங்க வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்கு. Amen. மாம்சத்தின்படி நான் என் வாழ்க்கையை திருப்பி பார்த்தா இப்ப சொன்ன அத்தனையும் எனக்கு பொருந்தும். நான் பிறந்ததுக்கு அப்புறம் அப்பா அம்மா கூட இல்லை, அவங்க ஒரு லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஏன் நான் இதுக்கு வந்தேன், ஏன் இருக்கிறேன் ஒன்றுமே எனக்கு தெரியல. பட் ஆனால் ஒரு 17 வயசு இருக்கும்போது இந்த சந்திப்பு என் வாழ்க்கையில் நடந்துச்சு. படைத்தவரை ஒருவர் இருக்கிறார், நமக்காக ஒரு நோக்கம் அவரிடத்துல இருக்குன்னு என்னைக்கு தெரிஞ்சிச்சோ அன்னைக்கு தான் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாற ஆரம்பிச்சு. ஆமென். ஆமென். இன்னைக்கு காலையில் நான் சொல்கிறேன், இங்கே நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கீங்க, லீடர்ஸ் இருக்கிறீங்க, முதிர்ந்த விசுவாசிகள் இருக்கிறீங்க, பலவிதமான மக்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் சும்மா வந்து இந்த உலகத்தில் விழலை, உங்களை அழகாக திட்டமிட்டு ஒரு தெய்வீக நோக்கத்தோடு கடவுள் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். ஆமென். இது தெரிஞ்சாலே உங்கள் பிறப்பை பற்றி ஒரு பெருமை உங்களுக்கு வரும். காலாமா சத்தாரா கத்தா. ஆமென். சும்மா நம்ம ஏதோ வந்தோம் அப்படின்னு உங்களை நினைக்க மாட்டீங்க. இல்லை, நான் சும்மா ஒன்றும் வரல. ஆமென். நான் சும்மா வரல, நான் சும்மா வரல. ஆமென். தாவீது சொல்றான் பாருங்க, அந்த சாப்பாடு சட்டியை தூக்கிட்டு அண்ணமார்களுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுக்குறான். கொடுத்துட்டே ஒன்று சொல்றான், நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ. இருக்கிறீங்களா? இன்னைக்கு காலையில நீங்க சும்மா வரல, இன்னைக்கு இந்த இடத்திற்கு நீங்க சும்மா இந்த சத்தத்தை கேட்கல. இன்னைக்கு காலையில நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ. ஆமென். 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 பாருங்க, இப்படிப்பட்ட கேள்விகளை நீங்கள் எழுப்பினால் இந்த கேள்விகள் உங்களை எழுப்பும். ஆமென். என்ன கேள்வி கேட்குறாங்க? என்ன கேள்வி பாருங்க, நான்
செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம். வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது மீனிங்ஸ், அர்த்தங்கள், நோக்கங்கள், ஏன் இருக்கிறோம் என்கிற புரிதல்கள். ஏன்னா சில நேரம் யாரையோ நம்பி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம், திடீர்னு அவங்க இல்லாமல் இருப்பாங்க. அதனால வாழ்க்கை இல்லாமல் போயிடும்னு அர்த்தம் கிடையாது. வாழ்க்கையை வழங்கின ஒருவர் இருக்கிறார், அவர் என்னைக்கு உங்க கூட இருப்பார், அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். ஆமென். இந்த வாழ்க்கையில் சில நபர்கள், சில தொடர்புகள், இதெல்லாம் கடவுள் உங்களுக்கு தராரு. ஆனால் அதனால் அது பெருசு நினச்சிக்க கூடாது. இதெல்லாம் தந்தவர் ரொம்ப பெருசு. ஆமென். அவர் ரொம்ப பெருசு, அவர் ரொம்ப பெருசு. அப்போ அவர் எப்படி இருக்கிறாரு சொல்கிறாரு, இங்கே இந்த கேள்வி கேட்கணும், நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா? முகாந்தரம் இல்லையா? அப்போ மனுஷனுக்கு ரொம்ப பிரதானமான தேவையாக எது இருக்குது? எல்லாம் சொல்லுங்க, மீனிங்ஸ், நோக்கங்கள். ஆமென். ஸோ ஃபைண்ட் யுவர் பர்பஸ். உங்கள் நோக்கங்கள், உங்கள் அழைப்புகள், கடவுள் ஏன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார், உங்களுக்குள்ள என்ன அவர் கொடுத்திருக்கிறார், என்ன யாது, இதெல்லாம் நீங்கள் அறிவதுன்றது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். சரியா? ரைட். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நல்லா கவனிங்க, 75 வயசு ஆகுது இந்த உரையாடல் நடக்கும்போது. கரெக்டா? யோசித்து பாருங்க, எதுவும் லேட் ஆயிரலன்ற இன்னைக்கு காலையில் எதுவும் லேட் ஆயிரல. ஆமா, சில பேர் சொல்றாங்க நான் ரொம்ப லேட் கம்மருங்கன்றாங்க. பரவாயில்ல, இந்த பிந்தினோரை அவர் முந்தினோராய் ஆக்குவார். இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சிருக்க கூடாதா? பரவாயில்ல, பிந்தின மகிமை பெரிதா இருக்கும். ஓ மாகதா ராகதா சலா பிரேக்கே லே பிரேக்கே. ஆமென், 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 ஆமென். அப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என்ன காரியம்? பர்பஸ். எல்லாம் சொல்லுங்க, பர்பஸ். சொல்லுங்க, அழைப்பு, நோக்கம். ஒரு பொருளை உண்டாக்கும் போது அதற்கு ஒரு நோக்கம் ஒன்று இருக்கிறது. கரெக்டா? இப்போ நீ இந்த மைக்குக்கு நோக்கம் இருக்கா இல்லையா? என்னது? பேசுறது. உட்கார்ந்துருக்கிற சேருக்கு இருக்குது. இப்போ முதல்ல நோக்கம் வந்துச்சா இல்லை சேர் வந்துச்சா? இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டு பேசாடி இதில் உட்காரதை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படி யோசித்தாங்களா? அப்படி யோசிக்கலை. உட்கார்றத ஐடியாவை வச்சு தான் எதை உண்டாக்கியிருக்கிறாங்க, சேர். அப்போ நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, உங்களை படைக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் நோக்கத்தை கடவுள் படைச்சிட்டார். The purpose first, the product next. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நோக்கம் முதலாவது, பொருள் ரெண்டாவது. ஆமென். first purpose and then product. ஆமென், ஆமென். அப்போ நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. நீங்கள் சும்மா கிடையாது. நீங்கள் எப்படி நீங்கள் வந்து இந்த உலகத்தில் இப்படி உட்கார்ந்துருக்கிறீங்க? உங்களுக்கு உங்கள் வயசு எத்தனை எனக்கு தெரியல, சொல்லவும் வேண்டாம் வெளியில், தெரியல. ஆனால் கூட இன்னைக்கு காலையில் உங்கள் கூட கடவுள் பேசுகிறாரு. ஒன்றை நான் ஒன்றும் சும்மா படைக்கலை, ஒன்றை நான் ஒன்றும் சும்மா உண்டாக்கலை. You have a purpose, you have a calling, you have a meaning. ஆமென். ஒரு அர்த்தத்தோடு, ஒரு நோக்கத்தோடு உன்னை நான் உண்டாக்கி இருக்கிறேன். நீ அற்பமான பிறவி அல்ல, நீ அற்புத பிறவி. அற்ப பிறவி அல்ல, நீ ஒரு அற்புத பிறவி. ஆமென். நீ அற்பமான காரியம் ஆட்கள் அல்ல, நீ ஒரு அதிசய பிறவி. நீ ஒரு அதிசயமான ஒரு நபர். ஆமென், ஆமென். bless you. ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் அற்பமானவன் அல்ல, நான் அதிசயமானவன். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, பெரிய அதிசயமா பண்ணிட்டா அப்படிங்க. ஆமா, நான் அதிசயம்தான். இதை கண்டுபிடிக்கிறது தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. ஆமென்.
17 வயசுல நான் கண்டுபிடிச்சேன், நான் கடவுளுடைய மகன் என்றும் கடவுள் என் அப்பா என்பதையும் கண்டுபிடிச்சேன். God is my father. ஆமென். இந்த மனித உறவுகளை எல்லாம் தாண்டி ஒரு தெய்வீக உறவு ஒன்று எனக்கு இருக்கிறது. அவர்தான் என்னை தாயின் கருவில் இருக்கும் போதே கண்டவர், என்னை உண்டாக்கினவர், என்னை படைத்தவர். ஆமென். சும்மா இல்ல. வாழ்க்கைன்னா வாழ்க்கை அப்படி ஆரம்பிக்க முடியாது. வாழ்க்கைன்னா எங்க ஆரம்பிக்க தெரியுமா? கர்த்தர், 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 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. நீ எங்க வேணாலும் சுத்திட்டு போங்க, இங்க வரணும். முதல்ல கர்த்தர், என்னை படைச்ச கடவுள், என் தாய் தந்தை, என் பெற்றோர், என் நண்பர்கள், இந்த உலகத்தில் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அநாதி சிநேகத்தால் என்னை சிநேகித்து காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்ட ஒருவர் இருக்கிறார். என் தேவனாகிய அப்பா. ஷாண்டா லபோரா சத்தாரா கேப்ரா கச்சாலா மாக்கெட்டா. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. இங்க ஆரம்பிக்கணும். எதையும் இங்க ஆரம்பிக்கலன்னா விட்டுருவீங்க. ஏன்னா சிலர் வருவாங்க, சிலர் போவாங்க. ஆனா இவர் தான் எப்பவும் இருப்பார். எழுதி வச்சுக்கோங்க. ரயில் பயணம் மாதிரி தான். டக்குன்னு திருநெல்வேலி ஜங்ஷனில் ஏறுறவங்க மும்பை வரைக்கும் எல்லாரும் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் கொஞ்சம் பேர் இறங்கிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டா? அது மாதிரி தான். ஆனால் இவர் மட்டும்தான் கடைசி வரைக்கும் வருவார். உலக மனுஷனே தத்துவங்கள்லாம் பேசுகிறான் பாருங்க. வீதி வரை உறவு, வீடு வரை மனைவி, வீதி வரை உறவு, காடு வரை, கடைசி வரை கர்த்தர். உன் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தர் கடைசி வரைக்கும், உன் முதிர் வயது வரைக்கும், உன் நரை வயது மட்டும் நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை சுமப்பேன். உன் நரை வயது மட்டும். ஆமென். கடைசி வரைக்கும் யாரு? என் கர்த்தர். அவர் தான் சொல்றாரு, அவர் தான் சொல்றாரு, நரை வயது மட்டும். ஆமென். bless you. பாருங்க, நிறைய பேருக்கு இதுதான் தேவைப்படுது. அதான் சொல்லிட்டு இருந்தேன் நான். மக்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை பேசணும். ஆவியானவர்கிட்ட எப்போதும் கேட்கணும், ஆண்டவரே, இளைப்படைந்தவர்களுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்லும்படி அவர் எனக்கு கல்விபாணி நாவை தந்தருளுவாராக. ஒவ்வொரு முறையும் மைக்க பிடிக்கும் போது, ஒவ்வொரு முறையும் நீங்க பிரசங்க மேடைக்கு வரும்போது இது உள்ள ஓடணும். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை நான் பேச வேண்டும். Lord, I want to speak the timely word. I want to speak the now time word. Amen. வேற ஏதோ பேசக்கூடாது. வர்ற ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணுமோ அது உள்ள போகணும் பாருங்க. Amen. That's very important. அதுதான் சக்சஸ்ஃபுல்லான பிரசங்கம். என்ன தலைப்பு, என்ன டாபிக் அதெல்லாம் முக்கியம் இல்லை. வந்த எல்லாரும் நிறைஞ்சு போகணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் அற்ப பிறவி அல்ல, அதிசயமான பிறவி. ஆமென். இனிமே ரஜினி படத்து டைட்டில்லாம் உங்களுக்கு தான், அதிசய பிறவி. ஆமென். Psalm 139 தாவீது சொல்றான். அவன் கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க. சில பேர் எப்படி பெரிய ஆள் ஆகிறாங்க தெரியுமா? தாங்கள் யார், தாங்கள் எதற்கு என்பதை கண்டுபிடிக்கும் போது ஒருவர் பெரிய நபராய் மாறுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. லைட்டா எடுத்துக்காதீங்க. ஒரு வார்த்தை கூட லைட்டா எடுத்துக்காதீங்க. இங்க பேசுற வார்த்தைகள் எல்லாம் அளந்து நிறுத்து விடுவிக்கப்படுகிறது. Don't check it light. Every single word, it's $1 million worth. Amen. Amen. 139 139 சங்கீதம்.
நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தான் யார், தான் எப்படிப்பட்டவன், இதெல்லாம் வேணா ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான்னு அவன் தான் பெரிய ஆளா மாறுறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகத்தின் தத்துவத்தை இதை நோக்கி தான் அவங்களும் பயணம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆன்சர் இல்லை. கடைசி வரை யாரோன்னு முடிக்கிறாங்க. ஆனால் நமக்கு தான் ஆன்சர் இருக்குது, கர்த்தர். ஆமென். அதே மாதிரி உலகத்தின் தத்துவம் என்ன? உன்னை அறிந்தால். பாடுறாங்க பாருங்க, உன்னை அறிந்தால், உன்னை அறிந்தால் உலகத்தில் உயர்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அவனுக்கே ஒன்று தெரியுது, தான் யாருன்றத தெரியணும். கல்யாண மண்டபத்தை ஒருத்தர் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கா. அவர்கிட்ட கேட்டேன், என்ன எப்படி இவ்வளோ நல்லா பண்ணுறீங்கன்ட்டு. அவர் சொன்னார், இந்த எம்ஜிஆர் பாட்டு கேட்டே நான் நல்லா ஆயிட்டேன் அப்படின்றாரு. ஆனால் 30 வருஷம் சர்ச்சைக்கு போனவன் அப்படியே இருக்கான். அப்போ இவனை என்ன பண்ணுறது? பேசாட்டி எம்ஜிஆர் பாட்டாவது கேட்க வைக்கலாம் போலன்ற மாதிரி இருக்கு. நீ உள்ளே வந்து நீ என்ன நம்பிக்கை அப்படி கொடுத்த, என்ன தரிசனத்தை கொடுத்தீங்க, என்ன தெளிவை கொடுத்தீங்க? ஒன்றும் கிடையாது, ஒரு காசும் கிடையாது. கொடுத்துருந்தா இந்நேரம் கதையே வேறையா இருந்திருக்கும். ஆமாம். சார், எவ்வளோ பெரிய பதிலின் புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்களேன். அப்போ உன்னை அறிந்தால், உலகத்தில் மிகப்பெரிய தத்துவமே அதுதான். சாக்ரட்டிஸ் உடைய தத்துவமே என்ன? நோ தி செல்ஃப், உன்னையே நீ அறிவாய். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, என்னையே நான் எப்படி அறிகிறது? அப்பா அம்மாட்ட கேட்டால் அவன் வேற, அவன் ஒன்று முன்னா சொல்கிறாங்க. பாத்தியார்கிட்ட கேட்டால் அவர் ஒன்று சொல்கிறாரு. நண்பர்கள் கேட்டால் அவன் ஒன்று சொல்கிறான். இப்படி ஆளாளுக்கு ஒன்று சொன்னால் நான் யாரு? நான் யாரு எனக்கு எதுவும் தெரியலையே. நீ வேற ஸ்பிரிட் இறங்கிருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு தெரியுது. நீர் என் உள்ளிருந்து எங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். ஆமென். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். ஆமென். என்னைக்கு, அதாவது என்னைக்கு உங்கள் தலைவனை கண்டுபிடிக்கிறவன் தன்னை கண்டுபிடிக்கிறான். உன்னை அறிய வேண்டும் என்றால் உன்னை உண்டாக்கினவரை நீ அறிய வேண்டும். உங்களை உண்டாக்கினவரை எப்பொழுது அறிகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் யார் என்கிற அறிவு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதனாலதான் கர்த்தர்கிட்ட வரணும், மெய்யான தேவனிடத்துல வரணும், மெய்யான ஞானத்தண்ட வரணும். வந்தீங்கன்னா தான் தெரியும் நீங்க யாருன்றது. ஆமென். சும்மா கிடையாது பாருங்களேன், சும்மா கிடையாது. தாவீது சொல்றான், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால். அவன் தன்னை எப்படி பார்க்கறான்? அதிசயம்ன்றான். எத்தனை அதிசயம் உலகத்துல? அவன் சொல்றான், போங்கங்க, நான் தாங்க 8வது. ஆமென். ஆமென். I will give thanks to praise to you, for I am fearfully and wonderfully made. ஆமென். என்ன பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்குனீங்களே, உங்களுக்கு நன்றின்றான். கண்டுபிடிச்சான் பாருங்க யாருன்றது. ஆமென். சும்மா கிடையாது. வேத வசனன்றது சும்மா கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது சும்மா கிடையாது. இதுக்குள்ள ஒருத்தன் வரும்பொழுது வாழ்வின் நோக்கம் என்ன, அவன் ஏன் இருக்கிறான், அவனுக்குள்ள என்ன இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் மெய்யான ஞானம். இந்த ஞானம் வந்துடுச்சுன்னா மற்றதெல்லாம் உங்க கையில வரும். ஆமென். அதனாலதான் புத்தியை கண்டுபிடி, ஞானத்தை தேடு. இந்த ஞானத்தை நீங்க பெற்றுக்கிட்டீங்கன்னா பொருள்லாம் விஷயமே கிடையாது. நீங்கள் வாழ்வின் பொருளை அறியும் பொழுது இந்த பொருள், ஓ எவ்வளவு எத்தனை பேர் வரீங்க கூட. ஆமென். மெய் பொருளை நீங்கள் அறியும் பொழுது இதெல்லாம் ஒண்ணுமே
கிடையாது. இன்னைக்கு பாருங்க, எல்லாமே என்கிட்ட இருக்குது, எல்லாமே எனக்கு வருது. நான் ஒன்றும் யார்கிட்ட போய் எனக்கு அது கொடுங்க இது கொடுங்கன்னு இது பண்ண, எல்லாம் வருது எனக்கு. புது ட்ரெஸ் நேற்றுக்கு சண்டே பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை புது ட்ரெஸ் அது ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஷூ ஒன்று போட்டிருந்தேன், உட்லண்ட் ஷூவா, அது போட்டு அது ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. லெஃப்ட் ஹேண்டில் ஒரு டைமண்ட் ரிங், அது ஒருத்தவங்க கொடுத்தாங்க. இந்த நான் போட்டிருக்குது. இது ஒரு ரிங், இதுவும் ஒருத்தவங்க கொடுத்தாங்க. எதுவுமே நான் வாங்கலை. இந்த வாட்ச் இது ஒருத்தர் கொடுத்தார். நீங்க எதுக்குன்னு தண்டு பிடிச்சி அதை நோக்கி போனீங்கன்னா எல்லாம் உங்களை நோக்கி வரும். நான் இந்த பொருளை தேடல, நான் வாழ்வின் பொருளை தேடுகிறேன். Why I am, who I am, why I am here. நான் யாரு, நான் ஏன் இங்க இருக்கிறேன், கடவுள் என்கிட்ட என்ன கொடுத்திருக்கிறார், எனக்கான வேலை என்ன, எனக்கான நோக்கம் என்னன்றதை கண்டுபிடிச்சி உங்க இடத்துல வந்து நீங்க நின்னீங்கன்னா எல்லாம் உங்களை நோக்கி வராங்க. Find your purpose and find your calling is the greatest things. Amen. Bless you ஐயா, bless you. Amen. Amen. ஆஃபரிங் எடுத்தாலே போட மாட்டாங்க, இங்க பேசிட்டே இருக்கும்போது கொடுத்துட்டே இருக்கிறாங்க இல்லையா? அதுவும் பாஸ்டர்கள் கையிலிருந்து வாங்குவது மிகப்பெரிய அற்புதமாக இருக்கிறது. ஏன்னா கொடுங்கள் கொடுக்கப்படும் என்று பிரசங்கிக்க தெரியும், ஒரு நாளும் கொடுக்க தெரியாது. ஆமே புரிஞ்சுக்கோங்க, இதான் மேலானது, இதான் உயர்ந்தது. இது என்னன்னு நீங்க விளங்கும் போது மற்றதெல்லாம் சாதாரணமாக மாற ஆரம்பிக்கும். சபைக்கு ஏன் வரான், அவனுக்கு மீனிங் தெரில. ஏன் மனுஷனா பிறந்தோம், ஏன் வாழ்கிறோம், ஏன் இருக்கிறோம். அற்புதமான ஒரு புத்தகம் ஐ வாண்ட் டு ரெக்கமெண்ட். தமிழில் இருக்குதான்னு எனக்கு தெரில, ஆனால் அந்த புத்தகத்தை ஒவ்வொரு போதகர்களும் பிரசங்கியார்களும் படிக்கணும். த பர்பஸ் ட்ரிவன் லைஃப், ரிக் வாரன் அப்படின்ற ஒருத்தர் எழுதின ஒரு புத்தகம். எனக்கு ஒரு 20 வயசு இந்த மாதிரி இருக்கும்போது இந்த புத்தகம் என் கையில் கிடச்சிச்சு. ஸோ ஐ தேங்க் காட் ஃபார் மெனி புக்ஸ். நிறைய புத்தகத்துக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். அதில் ஒன்று இது. ஒவ்வொருத்தரும் படிச்சிங்கன்னா உங்கள் சிந்தனையே மாறிடும், நீ யோசிக்கிற விதமே மாறிடும். இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையை பார்த்ததுக்கும் இதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய வித்தியாசமே உண்டாயிரும். ரிக் வாரன் எழுதின த பர்பஸ் ட்ரிவன் லைஃப். தமிழில் இருக்குதா? ஓகே. ஆனால் நான் தமிழில் பார்த்ததும் இல்லை, படித்ததும் இல்லை. நான் இப்பூமியில் இருப்பதற்கான நோக்கம் என்ன. இது இங்கிலீஷ் படிப்பீங்கன்னா இங்கிலீஷில் படிங்க, இல்லைன்னா தமிழில் என்ன பண்ணுங்க, தேடி எங்கே இருக்குதோ தேடி படி. தேடினால் கண்டடைவீர்கள். ஆமாம். நம்ம ஆட்கள் என்ன தெரியுமா, எல்லாம் இவங்க வாயிலே வந்துடணும், மடியிலே வந்துடணும். அதனால தான் உருப்படாமலே உட்காந்துருக்காங்க. அப்படி கிடையாது. அதை வெள்ளியையும் புதையலையும் தேடுவது போல் தேடு. சும்மா கிடையாது. ஞானம் அறிவுன்றது சும்மா கிடையாது. அது என்ன பண்ணணும், தேடணும். யூ மஸ்ட் சர்ச், யூ மஸ்ட் சீக். ஆமென். சீக் ye first. சீக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேடல் உள்ளவர்களுக்கு தான் சில காரியங்கள் தென்பட ஆரம்பிக்கும். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஒருவன் வகை தேடினான், கடவுளே முன்னாடி வந்துட்டார். நீங்க எப்போ ஒரு ரியல் ஹார்ட்டோட சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நீங்க தேடுவது உங்க முன்னாடி வந்து நிற்கும். சும்மா அப்பப்போ 6 மாசத்துக்கு ஒரு முறை யோசித்தேன்னா அது வராது. தூங்கவே முடியல பிரதர், இரவும் பகலும் அந்த யோசனையாவே இருக்குன்னீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. இருக்கீங்களா? ஆமென். அப்படி தேடணும். அப்படி தேடினாதான் சில காரியங்களை நீங்க பார்க்க முடியும். இல்லைன்னா அது அப்படியே நார்மலாக போய்கிட்டே இருக்கும். சும்மா கிடையாது. ढूंढे हाथू भगवान भी मिल जाएंगे. தேடினால் தெய்வமே தென்படுவார். ஆமென். தேடுகிற எவனும் கண்டடைகிறான். ஸோ தேங்க் காட் ஃபார் த புக்ஸ். ஆமென். இது
இதில் இந்த புத்தகத்தில் இந்த பூமியில் இருப்பதற்கான நோக்கம் என்ன அப்படின்ற அந்த போதனை மட்டும் இல்லை, இந்த புக்ஸில் யூஸ் பண்ண மாதிரி வேத வசனங்கள், அதாவது இவ்வளவு மொழிபெயர்ப்பு இருக்கான்றதே எனக்கு இந்த புக் படித்த போது தான் தெரிஞ்சு. மெனி டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குதுன்றது இது படிக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஒவ்வொன்றிலையும் வசனத்துக்கான அர்த்தம் போதகர்களாக இருக்கிறவங்களாம் நீங்கள் படிக்கணும். இதை நீங்கள் படித்து மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இது என்ன யாது ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக அவங்களுக்கு நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்கலாம். அவ்வளோ அற்புதமான ஒரு காரியம். இந்த டீச்சிங்ஸ்லாம் கூட இருக்கும். ரிக் வாரன் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த டீச்சிங்ஸ்லாம் இருக்கும். ஓகே, நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது என் வாழ்க்கையை தொட்ட ஒரு புத்தகம். அதில் வருது பாருங்கள், வாட்ச் ஆன் எர்த் ஐ ஆம் ஹியர் ஃபார். ஆமென். நான் ஏன் இந்த பூமியில் இருக்கிறேன்? சில நேரம் எல்லாருமே இந்த கேள்வி, நீலாம் ஏன் இருக்க அப்படி தான் கேட்குறாங்க. அதை மற்றவங்க கேட்குறதுக்கு முன்னாடி நம்மளே என்ன பண்ணிடணும், கேட்டணும். நான் ஏன் இருக்கிறேன், கடவுளை நான் ஏன் இருக்கிறேன், என்னை எதுக்கு கொண்டு வந்திருக்கீங்க, என் நோக்கம் என்ன, என்னுடைய அசைன்மெண்ட் என்ன, எனக்காக நீங்கள் வச்சுருக்கிற காரியம் என்ன, அப்படி கேட்டு அதில் என்ன நடத்துங்க நீங்கள் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கைக்கான இடத்தையும் நோக்கத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. Amen. So finding the meaning is very important things in our life and ministries. Amen. நம்முடைய வாழ்க்கையில் நோக்கங்களை கண்டுபிடிப்பது நம் தனி வாழ்க்கைக்கும் ஊழியத்திற்கும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. Yes, find your place, find your purpose, find your calling. உங்களுக்கான இடம் என்ன, உங்களுக்கான அழைப்பு என்ன, உங்களுக்கான நோக்கம் என்ன, உங்களுக்கான தெய்வீக திட்டம் என்ன, இதை அறிவது மிக மிக அவசியம். நீங்கள் வந்து அதை அறிஞ்சு அதில் வந்து நின்னாலே என்னெல்லாம் வரணுமோ எல்லாம் வரும். Purpose attracts prosperities. எல்லாம் சொல்லுங்க, purpose attracts prosperities. நோக்கம் செழிப்பை கவரும். நீங்க பணம் 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 பணம், காசு காசு காசு, இடம் இடம் இடம், நிலம் நிலம், இப்படிலாம் நீங்க அலைய வேண்டியதில்லை. குறித்த மலையினிடத்திற்கு ஆபிரகாம் வந்து நின்றபோது வரவேண்டிய ஆடு வந்துவிட்டது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவன் குறித்த இடத்தில் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஆமென். நான் இப்பொழுது வளமான இடத்தை தேடி போகக்கூடாது, கர்த்தர் என்னை அழைத்த இடத்தை தேடி நான் போக வேண்டும். சில பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அந்த நாட்டுக்கு போயிடலாமா, இந்த ஊருக்கு போயிடலாமா, அங்கே போனால் செழிப்பு வருமா, இங்கே போனால் செழிப்பு வருமா, பட்டணத்தில் இருக்குதா கிராமத்தில் இருக்குதா? சார், கர்த்தர் உங்களை அழைச்ச இடத்துல இருக்குது. கர்த்தர் உங்களை ஒரு வனாந்தரமான இடத்துக்கு அழைச்சிருந்தாலும் அது கர்த்தர் அழைச்ச இடமா இருக்கும்னா அந்த வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். ஆமென். பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே இப்போ நீ காலையில் சென்னையிலேருந்து வந்திருக்கிறீங்க, மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க, திருச்சியிலேருந்து வந்திருக்கிறீங்க, எத்தனை ஊர்களேருந்து இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க பாருங்க. லோக்கல்லையே வரமாட்டாங்க. ஆனால் இத்தனை ஊர்களில் இருந்து வண்டி பிடிச்சி காசு செலவு பண்ணி நான் கன்னியாகுமரி இங்கெல்லாமல் இருந்து வந்து உட்காந்துருக்கீங்க. என்னென்னா, கடவுள் உங்களுக்கு சொன்ன வேலையை நீங்கள் செய்யும்போது எங்கே இருந்துனாலும் ஆட்களை அவர் கொண்டு வருவார். ஆமென். குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். எல்லாம் சொல்லுங்க, குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். And then he get up and went to the place of which God had told him. எல்லாம் சொல்லுங்க, தேவன் சொன்ன இடத்திற்கு நாம் வரும் பொழுது நாம் தேவைகளை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை, அது ஏற்கனவே அங்கே ரெடியாக இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, அழைத்த இடத்தில் அனைத்தும் ஆயத்தமாக இருக்கிறது. ஆமென். ஐயோ, அவன் போய் நிற்கான், பார்த்தா ஒரு ஆட்டுக்கடா கொம்பில்
முள்ள மாட்டி சிக்கி கிடக்கு. ஆமா, வேத பண்டிதர்களும் தியாலஜியன்ஸும் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, அவ்வளோ பெரிய ஒரு மலை உச்சிக்கு இவ்வளவு வெயிட்டான ஒரு ஆட்டுக்கடாவால் என்ன பண்ண முடியாது. நம்ம ஊர் ஆடு மாதிரி கிடையாது. அந்த ஆடு பார்த்துருக்கீங்களா நீங்கள்? புசு புசுன்னு இப்படி இருக்கும். டபக்குன்னு விழுந்து மல்லாக்க விழுந்துருச்சுன்னா யாராவது தூக்கி விடணும். இந்த கரப்பாம்பூச்சி மல்லாப்பு கிடந்த மாதிரி இப்படி கிடக்கும். அதால் அப்படி ஏறவோ அவ்வளோ உயரமான இதுக்கு வரவோ முடியாது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆடு இந்த மலை உச்சிக்கு வரணும்னா இது அற்புதமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. அப்போ நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பிலே நீங்கள் வந்து நிற்கும் பொழுது நீங்கள் யோசிக்காத இடத்திற்கு உங்களுக்கு தேவையான பணங்களோ ஆட்களோ இடங்களோ தேடி வருகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென், ஆமென், ஆமென். தேடி வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு ஆடு வர்றது சாத்தியமே கிடையாது. ஆனால் கடவுள் சொன்ன இடத்துல ஆபிரகாம் நின்னா வர வேண்டியது வர முடியாத இடத்திற்கு வந்து சேரும். That's the things. That's the things. ஏமே எல்லாம் சொல்லுங்க, வர வேண்டியது வர முடியாத இடத்திற்கு வரும். அது ஆடா இருக்கலாம், ஆமென், அது எதுவா வேணாலும் இருக்கலாம், ஆமென். ஆடோ 1000 கோடியோ வந்து சேரும். ஷபா ராகா தனமண்டலா ஷேகே லேப்ரே கேலா பிராட்டானா மண்டா சலாபா ஷகலா பிராட்டாலாபா. ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பர்பஸ். ஒன்று சொல்லி டீ குடிக்க போகிறோம். ஆமென். நல்லா கவனிங்க. இந்த கேள்வியை பேதுரு அப்போஸ்தலன் முதலாக கேட்கிறான். இயேசுவை சந்தித்த போது தமஸ்கு வீதியிலே இந்த கேள்வி அவன் கேட்கிறான். ஏன்னா அவன் என்னமோ வாழ்க்கைன்னு நினச்சி ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனால் ஒரு என்கவுண்டர்ஸ் அவன் வாழ்க்கையில் நடக்குது, ஒரு சந்திப்பு அவன் வாழ்க்கையில் நடக்குது. என்ன அந்த சந்திப்பு? ஒரு பேர் ஒளி அவன் மேலே அடிக்குது. அவன் போய் கிறிஸ்தவ மக்களையும் சபையும் துன்பப்படுத்துகிற ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தான். ஆனால் வானத்திலிருந்து வந்த ஒரு ஒளி அவனை அடித்த போது குதிரையில் போயிட்டு இருந்தவன் பொடார்னு கீழே விழுந்து கிடக்கிறான். விழுந்து கிடந்து கண்ணு ஒன்றும் தெரிய மாட்டுக்கு. ஒரு பெரிய சந்திப்பு நடந்திருக்குது அவன் வாழ்க்கையில். இப்போ முதல்ல சில கேள்விகளை அவன் கேட்கிறான். முதல் கேள்வி, ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவரே நீர் யார்? அவர் சொன்னாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. எஸ், ஐ ஆம் ஜீசஸ். ஆமென். கண்டுபிடிச்சிட்டான். முதல் கேள்வி வாழ்க்கையில், யார் கடவுள் என்பதை கண்டுபிடிப்பது. The very important questions. Who is God? Who is the God? 10 பேர்ல 100 பேர்ல கடவுள், ஒரே ஒரு கடவுள் இருக்கிறார். ஆமென். அவர் யார் என்றதை கண்டுபிடிக்கிறது. ஆமென், ஆமென். நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே. Amen. The Lord, and he answered, I am Jesus. Amen. Amen. Whom you are persecuting. Amen. Hallelujah. இதான் முதல் கேள்வி. கடவுளே நீர் யார்? இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன், இல்லையா? கடவுளே நீங்க யார்? அவர் யார்? ஜீசஸ். ஜீசஸ் இஸ் லார்ட். இதை கண்டுபிடிச்சிட்டோம். ஆமென், ஆமென். ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, அதற்கு கர்த்தர். The Lord, and he answered. சில பேர் இயேசு தான் கடவுள்னு எங்க சொன்னாரு அப்படின்றாங்க. இந்த பாருங்க, the Lord, he answered, I am Jesus. ஆமென், ஆமென். கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஆமென், நான் தான். இப்போ பாருங்க, அடுத்த கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதுதான் பேசிட்டு இருக்கிறோம். முதல் கொஸ்டின்ஸ், நீங்க யார்? ஆமென். அடுத்த கொஸ்டின்ஸ், நான் யாரு? நான் யாரு? நான் எதுக்கு? இதான் செகண்ட் கொஸ்டின். இப்போ அவன் கேட்குறான் என்ன கேட்குறான்? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே நான்
என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். முதல்ல கடவுள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான். இப்போ தான் யாரு, தான் எதற்கு இருக்கிறோம் என்பதை பற்றிய கேள்வியை அவன் எழுப்புகிறான். ஆமென். இப்ப கடவுள் வந்து அதுக்கு ஒன்று சொல்றார். என்ன ஏதுன்றது அவனுக்கு சொல்றார். எல்லாம் சொல்லுங்க. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஆமென். இந்த கேள்வி வேற யார்ட்டையும் கேட்க முடியாது. ஒன்லி மேனுஃபேக்சரர்ஸ் நோ அபவுட் த ப்ராடக்ட். உங்களை உண்டாக்குனவர் மட்டும்தான் சொல்ல முடியும். அவர்கிட்ட வந்து ஆண்டவரே அப்படின்னீங்கன்னா வெளிச்சம் அடிக்க ஆரம்பிக்கும், பதில் வர ஆரம்பிக்கும். வாழ்க்கையின் நோக்கங்களை, வாழ்க்கைக்கான அழைப்புகளை நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீர்கள். ஆண்டவரே நான் யார், நான் யார். இப்போ நான் யார், நான் என்ன செய்யணும்னே பெரிய மேப்பு வரைபடம்லாம் ஒன்றும் கொடுத்துடல. சிம்பிள் கைட்னஸ். என்ன கைட்னஸ்? அதற்கு நீ எழுந்து பட்டணத்திற்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ். ஆமாம். எடுத்த உடனே முழு பிரிண்ட் அவுட் எடுத்து இந்தா இதுதான் அப்படின்னு கடவுள் தூக்கி கொடுக்கல. முதல்ல ஒரு ஸ்டெப் சொல்றாரு. முதல்ல ஊருக்குள்ள போன்றாரு. போனா அங்கே உனக்கு சொல்லப்படும். ஊருக்குள்ள போனா இப்ப அவனை ஒரு மென்டாரோட கனெக்ட் பண்றார். அவர் பேரு தான் அனனியா. அந்த அனனியா வர்றான், இவன் மேல கைய வைக்கிறான். அப்புறம் பெரிய மாற்றம் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குது. பாருங்களேன், எத்தனை பேர் புரியுது? ஆமென். விளங்குதா? ஆமென். மனிதனுடைய பிரதானமான தேவைகளில் ஒன்று வாழ்க்கைக்கான அர்த்தத்தையும் நோக்கங்களையும் கண்டுபிடிப்பது. இதை வந்து நாம் புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் இது நம் மக்களுக்கு சொல்லித்தரணும். ஆமென். மக்களுக்கு இது நாம் விளங்க ஆரம்பிக்கணும். இப்போ தான் ஒரு வசனம் படித்து முடிச்சிருக்கோம். ஆதியாகமம் 12:1 படித்து முடிச்சிருக்கோம். இன்னும் படிக்கணும். இன்னைக்கு முழு நாள் படித்தா கூட படிக்க முடியுமான்னு தெரில. எத்தனை பேருக்கு இந்த செஷன் விளங்குச்சு, புரிஞ்சிச்சா உங்களுக்கு நல்லா காரியங்கள்? ஆமென். கற்றுக்கொண்டீங்களா? ஆமென், ஆமென், ஆமென். ஸோ இந்த நாளிலிருந்து இந்த எண்ணங்கள் உள்ளே ஆழமாக ஓடட்டும். தேவன் குறித்த இடம், தேவன் குறித்த சில காரியங்கள், தெய்வீக நோக்கங்களோடு நம்முடைய வாழ்வு கலக்கப்படும் பொழுது, இணைக்கப்படும் பொழுது பிரம்மாண்டமான மாற்றங்கள் அங்கே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நான் நினைக்கிறது, கண்டுபிடிப்பிலே பெரிய கண்டுபிடிப்பு நான் யாருன்றதை கண்டுபிடிக்கிறது தான். ஆமென். அப்புறம் நான் எதுக்காக கடவுள் என்ன வச்சிருக்கிறாருன்றத கண்டுபிடிக்கிறது தான். இது ரெண்டும் நடந்துருச்சுன்னா மற்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் உங்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாம் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதை நீங்கள் பார்ப்பீங்க. இது இன்னும் டெவலப் பண்ணணும்னா டெவலப் பண்ணலாம். இப்போ இதே கான்செப்டை இன்னும் டெவலப் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? டெவலப் பண்ணலாம். நாள் முழுதும் இல்லை, 6 மாதம் கூட படிக்கலாம். அவ்வளோ சரக்கு இந்த ஒரு மேட்டருக்குள்ளேயே கடவுள் வச்சிருக்கிறார். எப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அப்படி அவங்க அதை கண்டுபிடிச்சாங்க, எப்படி அதை அவங்க வாழ்க்கையில் நிறைவேற்றினாங்க, அதில் எப்படி காரியங்கள் நடந்ததுன்னு படித்தா அது ஒரு அற்புதமான போதனையாக அது போகும். ஆனால் இது வரைக்கும் ஒரு இதை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், விளங்கி கொண்டிருக்கிறோம். ஸோ இது பிரதானமான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆமென். ஸோ காட் பிளஸ் யூ. ஆமென். குட். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஆமென்.